வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்வி கண்டவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். ஜல்லிக்கட்டு பிரச்சனை முடிந்து விட்டது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு மழை விட்டாலும் தூவானம் விடாது என்பது போல அடுத்தடுத்த எதிர்விளைவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது பல பேர்கள் அடிபட்டன. அப்படி அடிபட்ட பெயர்களில் ரொம்ப முக்கியமானது ஹிப்ஹாப் தமிழா என்று அறியப்படக்கூடிய ஆதி. கோவை பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பிராயத்திலிருந்து ஜாலியாக பாட்டு, சினிமா, தன்னுடைய பாப் என்று தமிழ் இசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி அப்படி ஒரு ஆற்றொழுக்காக போயிட்டு இருந்த ஒரு இளைஞருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புனையாக ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பாட்டு, டக்கர டக்கர என்ற ஒரு பாட்டு வெளியிட கடந்த ஆண்டு, ஓராண்டுக்கு முன்னால் அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இப்போது போராட்டத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பங்கு வகித்தாக வேண்டும் என்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்து விட்டது. இதில் அவர் சொன்ன கருத்துக்கள், அவர் சொல்ல வேண்டும் என்று மற்றவர்கள் விரும்பிய கருத்துக்கள் என்று பல்வேறு சர்ச்சைகளும் கூட சேர்ந்தே வந்துவிட்டன. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி திசை திரும்பியது, இதில் என்ன தவறு நடந்திருக்கிறது, என்ன நடந்திருக்க வேண்டும், இவருடைய பங்களிப்பு என்ன, இந்த ஜல்லிக்கட்டு பற்றிய பார்வை எப்படி இவருக்கு ஏற்பட்டது உள்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கண்டவல் நிகழ்ச்சியில் ஹிப்ஹாப் தமிழா என்று அழைக்கப்படக்கூடிய ஆதி இருக்கிறார். அவரிடம் கேட்பது நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த சினிமா, பாட்டு, தனி ஆல்பம் எல்லாம் தாண்டி உங்களுடைய பிஹெச்டி டாக்டர் முனைவர் பட்டம் எந்த லெவலில் இருக்குது? இந்த சுனாமிக்கு இடையில் அதெல்லாம் ஓடிட்டு இருக்குதா? நம்ம ரிட்டன் எக்ஸாம் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து தொடர்ந்து இனி வைவாலாம் வரும், அடுத்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ இன்னும் ஒரு வருஷம் மேக்ஸிமம். ஒரு வருஷத்தில் டாக்டர் ஆதி வந்துடுவார். பேராசிரியராக இருந்த அப்பாவுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பா? என்னுடைய கனவே நிறைவேற்றிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கும் எங்கள் அப்பா மாதிரி ஒரு பேராசிரியர் ஆகணுங்கிறது தான் என்னோட சின்ன வயசில் என்னோட ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்காக கண்டிப்பாக ஒரு டாக்டர் பட்டம் தேவை. சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் பேராசிரியராக கூட நான் சில இடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு ஓவராலாக பிரச்சனையை யோசிச்சு பார்க்கும்போது, பழமொழி பாணியில் சொன்னால் தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி, வடிவேலு பாணியில் சொன்னால் நான் மாட்டு செவனேன்னு நாடா போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நாம் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு ஆயிடுச்சோ? இல்லை, எதிர்பார்த்தது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தேவையில்லாமல் அது கூட ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எதிர்பார்த்தது நடந்துச்சுன்னு சொல்கிறது ஜல்லிக்கட்டுக்கான சட்டம், அவசர சட்டம். நான் இது தேவையில்லாத விஷயம் நடந்துன்னு பார்த்தா அடுத்த நாள் நடந்த இந்த வன்முறை அசம்பாவிதங்கள் எதனால் எப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம் இது கூட அதுவும் இதுவும் சேர்த்தப்படுவது அது தேவையில்லாத விஷயம். இது கூட பிரிக்க வேண்டாம். மாணவர் போராட்டம் வெற்றியடைந்து சரித்திர வெற்றி பெற்று விட்டார்களோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து தான் நான் இங்கே சொல்கிறேன். அந்த கடைசி நாள் போராட்டம் அது திரும்பி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டு மேலே திடீர்னு உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு? நான் பார்த்த வகையில் உங்களை அப்சர்வ் பண்ண வகையில் 2012 ஒரு சோசியோ இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆல்பம் விடுறீங்க, 14 2 வருஷம் கழிச்சு திரும்பி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆல்பம் விடுறீங்க, திரும்பி 16 ஒரு ஆல்பம் வெளியிடுறீங்க. ஸோ 2 வருஷம் கேப்பில் விடுறது அடுத்தடுத்து என்ன ஆல்பம் அப்படின்னா 2 ஃபன்னி ஆல்பம், ஒரு சீரியஸ் ஆல்பம் அப்படிங்கிற பேட்டனா, இல்லாட்டி உங்களுடைய பேஷனா? ஜல்லிக்கட்டு பக்கம் இது எப்படி மாறுது? இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது என்னோட பேஷன். நான் சினிமாக்குள்ளே வரணும்னு வரப்பவே ஒரு ஆல்பம், அது மூலமாக ஏதோ ஒரு கருத்து, சமுதாய பிரச்சனை ஏதோ ஒரு கருத்துங்கிறதான் என்னோட ஆசை. 2012 இறைவான் ஒரு பாட்டு ஜுவனைல் கிரைம்ஸ்க்கு எதிராக, 14 வாடி புள்ள வாடி ஆணவ கொலைகளுக்கு எதிராக, 16 டக்கரு. ஸோ இந்த 16 இந்த 2 வருஷம் கேப்பில் நான் அதுக்கான விஷயங்களை சேகரிக்கிறதும் அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுமான முயற்சியில் ஈடுபடுவேன். 15 சிவசேனாதிபதி அவர்கள் வருஷம் அந்த பீச்சில் நின்று போராடுவார், ஜல்லிக்கட்டு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிற்பார், அவேர்னஸ்க்காக எதாவது பண்ணுவார். அவர் அங்கே 2015 தான் அவரை முதல்ல பார்க்குறேன். ஸோ அவர் மூலமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் தான் ஆரம்பிச்சிது. இதில் ஒரு சின்ன பழைய கனெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் தோட்டத்தில் மாடு வளர்த்துனாங்க. நான் கோயம்புத்தூர் பக்கத்தில் சத்தியமங்கலம் பக்கத்தில் ஒரு கிராமம் தான் என்னோட சொந்த ஊர். ஸோ அதனால் அங்கே மாடு வளர்த்துவோம். எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் அங்கே போயிடுவோம். ஸோ இந்த நாட்டு மாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்சி மாடாக மாறிச்சு. அப்புறம் அந்த மாடு அழிஞ்சிருச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எனக்குள்ளே இருந்தாலும் அது ஏன் எதுக்குன்னு நான் அது வரைக்கும் கேள்வி கேட்கல. ஏன்னா நான் ஒரு சிட்டியில் இருக்கிற பையனுக்கு அதை பற்றி எனக்கு கவலைகள் இல்லை. பட் சேனாதிபதியை பார்த்தக்கப்புறம் அண்ணன் நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு அதுக்கு ஒரு புரிதல் உண்டாச்சு. இது விஷயமா மதுரைக்கு ட்ராவல் ஆக ஆரம்பித்தோம். எந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டில் ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னா, இதுக்காக ஒரு மாடே நான் சொந்தமாக ஒரு மாடே வாங்கி வளர்த்துறேன். மருது நீங்கள் உங்களுடைய வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கிற மருது தான் அந்த மருது உங்களை அடையாளம் கண்டுக்கிட்டுதா? அதெல்லாம் கண்டுக்கும். நான் அதாவது மாடுங்கிறது உருவத்தில் தான் பெருசே தவிர மனசில் குழந்த மாதிரி தான். என்ன கொஞ்சம் முரண்டு பிடிக்கும், அதெல்லாம் பண்ணோம். நான் இப்போ திடீர்னு போகிறேன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா போவேன். 2 மாதத்துக்கு ஒருக்கா போகிறீங்கன்னா எத்தனை நாள் இருப்பீங்க? ஒரு 5 நாள் 6 நாள் இருப்பேன் ஒரு டைமு. ஸோ 5 நாள் டெய்லி பார்ப்பீங்க? டெய்லியும் பார்ப்போம். அங்கே ஃபார்ம்லேயே தான் இருக்கும். அது டெய்லியும் பார்ப்போம். அது குழந்தை இப்போ ஒன்றும் இல்லைங்க. அங்கே எங்கள் அண்ணன் இருக்கார், சரவணன் ஒரு அண்ணன். ஸோ அவரோட குழந்தை ஒரு 4 வயசு 3 வயசு இருக்கும்.
அந்த பொண்ணு அந்த மாடு கைத்து பிடிச்சி தான் இழுத்துட்டு வரும், அந்த மாடு கூடவே நடந்து வரும். இப்போ 2017 போராட்டம் நடத்தணும் அப்படின்னு இந்த போராட்டம் நல்லா பெருசாக வெடிக்கிறதுக்கு முன்னாடியே தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக நீங்கள் ஊடகங்கள் மூலமாக சொல்லிகிட்டே தான் வந்திருக்கீங்க. அதுக்கு பற்றி நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க, இல்லாட்டி உங்களுடைய வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. இந்த போராட்டம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி, பெருந்திரள் கூடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த மேக்னிடியூட்டில் அது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்களா, இல்லாட்டி வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, நான் எதிர்பார்க்கலங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட 2 பாட்டுக்கும் அந்த மாதிரி யாரும் வந்து களத்தில் இறங்கலை. இந்த இடம் வந்து இப்படி வரும், நான் இவ்வளோ பெரிய ஒரு மூமெண்ட்டாக மாறுங்கிறத நான் எதிர்பார்க்கல. அங்கே கிராம மக்களுடைய உணர்வுகளை இங்கே நகரத்தில் கொண்டு போய் சரியான முறையில் சேர்க்கணும், ஒரு எஜுகேஷ்னல் டூலாக இருக்கணுங்கிறது தான் அந்த பாட்டு. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து போராட்ட களத்துக்கு வாங்க, பேரணியாக போவோம், அமைதியான ஊர்வலமாக போவோம் சொல்லிட்டு அதுவுமே வெல் பிஃபோர் இந்த ஜனவரி முதல் வாரத்திலேயே நீங்கள் அதை பற்றின ஒரு உங்களுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் தொடர்ந்து அதை பற்றி போட ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் வாங்க, நம்ம அலங்காநல்லூரில் உட்காருவோம், சேருவோம், அங்கே போராட்டம் நடத்துவோம், அமைதியான ஊர்வலம் நடத்துவோம்னு சொல்லிட்டு. அங்கே உங்களை கைமீறி பிரச்சனை போயிடும் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை, அங்கேயும் நாங்கள் நினைக்கல. பட் அங்கே அவ்வளோ கூட்டம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே முடிஞ்சதா உங்களுடைய முதல் முயற்சி? இல்லை, முடியல. அங்கே யாரோ ஒருத்தர் மாடு அவுத்து விட்டாங்க கூட்டத்துக்குள்ளே. ஸோ உடனே அந்த மாடு உள்ளே வருது, கூட்டம் கொஞ்சம் மிரளுது. அதுக்குள்ளே அந்த மாடை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, உடனே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் கலைஞ்சு ஓடுறோம். போலீஸ் எல்லா பக்கமும், ஏன்னா கூட்டம் வந்து குவிஞ்சிட்டே இருக்குது. ஸோ அவங்க எல்லா வாசல்களையும் டைட் பண்ணிடுறாங்க, யாரையும் உள்ளே இன் அண்ட் அவுட் விடுறதில்ல. சில பசங்க உள்ளே மாட்டிட்டாங்க, என் கூட வந்த பசங்க உள்ளே மாட்டிட்டாங்க. நாங்கள்லாம் வெளில வந்துட்டோம். ஸோ நைட் வரைக்கும் அங்கேயே இருந்து இவனுங்கெல்லாம் வெளில வந்து சேஃப் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்து கிளம்புறோம். திரு ராஜசேகர் சொல்கிறாரு, நீங்கள் ஊருக்கு கிளம்பிடுங்க, ஆமாம், திங்ஸ் ஆர் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, நீங்கள் கிளம்பிடுங்கன்னு உங்களையும் சேனாதிபதியும் அன்னைக்கே அனுப்பிடுறார். ஆமாம். முதல் முயற்சியில் உங்களுடைய பப்ளிக் ப்ரெசன்ஸில் உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, அது காரணம் யாரும் சமூக விரோதியும் இல்லை. பட் வந்து அங்கே தப்பாக நடக்குது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பொது வழியில் போய் நிற்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா மாணவர்கள் எந்த கட்டத்திலையும் தவறான எந்த ஒரு விஷயத்துக்காகவும் போயிடக்கூடாது, அறவழியில் நான் போராடணும்னு இந்த கருத்தை வந்து எல்லா இடத்துலையும் போய் வலியுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அலங்காநல்லூர் முடிஞ்சு நேராக சென்னை முடிஞ்சு நேராக கோயம்புத்தூர், எல்லா போராட்ட களத்திலும் அமைதியாக நம்ம இருப்போம், அமைதி போராட்டம் நம்ம ஒரே குறிக்கோளை நோக்குவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு 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 உந்துதலாக தான் நாங்கள் போனேன். சினிமாவில் வளரக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு ஆள் இன்னும் வேகமாக வளரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாக இந்த ஜல்லிக்கட்டை கையில் எடுத்துகிட்டு ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக இதை செய்கிறேன்னா மறுப்பீங்களா? கண்டிப்பாக மறுப்பேன். ஏன்னா நான் ஜல்லிக்கட்டுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இது வைரல் ஆகும் அப்படின்னு ஒரு டெஸ்டட் ஃபார்முலாவாக இருந்திருந்தால் இது நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு ஓகே. தூசு தட்டி இத்தனை வருஷமாக இல்லாத ஒரு விஷயத்தை தூசு தட்டி எடுத்து அது மூலமாக ஒரு பாட்டை கொண்டு வந்து அதை வெறும் பாட்டாக போட்டிருந்தா கூட ஓகே. நாங்கள் அதை பாட்டாக போடணுங்கிறது கூட எங்கள் ஆசை இல்லை. அது மக்களுக்கு போய் ஒரு எஜுகேஷனல் டூலாக இருக்கணுங்கிறதுக்காக அது ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு 12 நிமிஷம் வீடியோவாக அதை ரிலீஸ் பண்ணி அது ஹிட் ஆனனால தான் அது பப்ளிசிட்டிங்கிறாங்க. ஒருவேளை அது யாருக்குமே தெரியாமல் போயிருந்தால் இதை வச்சு ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ எங்களுடைய நோக்கம் ஆரம்பத்திலிருந்து என்னவா இருந்துச்சுன்னா, நாங்கள் சினிமாவையும் தாண்டி சினிமாவுக்கு வரணுன்னே நாங்கள் உள்ளே வரல. இன்றைக்கி ஏதோ சாப்பாட்டுக்காக தான் சினிமாவில் இருக்கோங்கிறது தான் உண்மை. சினிமாவையும் தாண்டி தொடர்ந்து அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி கருத்துக்களுக்காக எங்களுடைய சமுதாய கருத்துக்களை தெளிவாக என் பாடல் மூலமாக பதிவு பண்ணிகிட்டே தான் வரேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது தான் டக்குரு சமுதாய கருத்துக்கள்லாம் சொல்கிற அளவுக்கு ஆதி வந்துட்டார் இல்லையா? நாட்டு மக்கள் அமைதியாக இருக்கணும், போராட்டத்தை தவிர்க்கணும், ஒரு ஜாதிய வன்கொடுமைகள்லாம் கூடாது, அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஆதி பெரிய ஆள் ஆகிட்டார்ல? பெரிய ஆள் ஆகலை. நானும் ஒரு நார்மலான ஒரு ஆளாக இருந்து இந்த விஷயத்த சொல்கிறேன். இது எல்லாருமே ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்த விஷயத்தை தான் நானும் சொல்கிறேன். ஒரு பாடகராக, ஒரு இசையமைப்பாளராக என்னுடைய வேலை பாடல் வடிப்பது, இசையமைப்பது, அதை வெளியிடுவது, அங்கேயே என்னுடைய கடமை முடிஞ்சிருது. மாறா நான் போராட்ட களத்துக்கு போய் நிற்பேன் அப்படிங்கிறது எந்த வகையில் தேவை எனக்கு தெரியல. இல்லை, நான் ஒரு சுதந்திர இசைக்கலைஞனா அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மாணவர்களில் ஒரு மாணவனாக தான் போய் நிற்கிறேன். ஏன்னா என்னுடைய அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நான் பேசின எல்லா விஷயங்களுமே என்னென்னா, இங்கே நம்ம செல்ஃபி யாருமே எடுத்துக்க வேணாம், நீங்கள் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டோ நானும் அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டு, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம உரிமைக்காக எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கோம், நீங்களும் உட்காருங்க நானும் உட்காடுறேன். இல்லை, நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டி, யார் மறுத்தாலும் அது உண்மை. நீங்கள் அங்கே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுடைய எமோஷன்ஸ் கூட வரும். உங்கள் முன்னாடி நான் என்ன குட்டிக்கரெலாம் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது திசை திருப்புறதுக்கும் தவறான வழிநடத்தலுக்கும் காரணமாயிடாதா? பீயிங் ஏ செலிபிரிட்டி, நீங்கள் யூ ஹேட் டன் யுவர் ஜாப், நீங்கள் அழகாக செஞ்சிட்டீங்க, ரொம்ப ரொம்ப வைரலாக போச்சு, நாடு முழுக்க அந்த பாட்டை வந்து தீ மியூசிக்காக 100 யூஸ் பண்ணாங்க. உங்களுடைய கடமை அந்த இடத்துல நிற்கலையா? இல்லை, அதை தாண்டி நான் கொடி பிடிக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறது ஒரு ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்னு ஒரு பார்வை வராதா? இல்லைங்க, இதில் என்ன ஒரு பப்ளிசிட்டி இருக்கும்? ஏற்கனவே எனக்கு தேவையான பப்ளிசிட்டி எல்லாமே கிடச்சிருச்சு. அந்த பாட்டு வந்து வைரல் ஆகிடுச்சு, எல்லாமே வந்துருச்சு.
அடுத்த கட்டம் இல்லை, அடுத்த பாட்டு போட்டு நான் போயிடலாம். அதாவதுங்க, ஒரு 4 படத்துல கிடைக்காத பப்ளிசிட்டி இந்த பாட்டுல கிடைச்சிடாது. இன்னைக்கு இது இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் ஆனனால தான் பப்ளிசிட்டிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியே பேசுகிறோமே தவிர, இதுக்காக ஒரு 4 படம் விட்டு தான் அந்த பாட்டு பண்ணோம். ஸோ பப்ளிசிட்டின்னு பண்ணி தான் நான் படம் பண்ணிட்டேன். தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு பெரிய பெருந்திரள் கூடினதுக்கு ஆதி ஒரு காரணமா? அப்படி சொல்ல முடியாதுங்க. ஆதி அதில் ஒரு 0.001% மேபி அவரோட பங்களிப்பு இருந்திருக்கலாமே அப்ப தவிர, தானா திரண்ட ஒரு கூட்டத்துல மீன் பிடிக்க பாக்குறாரோ ஆதி? தானா திரண்ட ஒரு கூட்டத்தில் தானும் அந்த கூட்டத்தில் ஒருவன் தாங்கிறதுக்காக அவர் போய் நிற்கிறாரு. ஏன்னா இந்த விஷயத்தை ஒரு வகையில் ஆரம்பித்து வைத்தது அப்படின்னு பார்க்க போனால், இந்த பாட்டு மூலமாக இது நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். நாங்களே களத்தில் வந்து உட்காடுறோம், இந்த பாட்டெல்லாம் போட்டு எங்களெல்லாம் உசுப்பி விட்டு நீ சும்மா இருக்கியா அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்துடக்கூடாது. ஒருவேளை நான் போகாமல் இருந்திருந்தா அந்த கருத்தை கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்ப போகாத அனிருத்தோ, ரகுமானோ, இளையராஜாவோ, மற்றவர்களோ வந்து எல்லாம் வந்து அவங்க சரியான பற்று கொண்ட இசையமைப்பாளர்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லைங்களே. அது நீங்க தான் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த பற்று இருந்தனால நான் போய் நின்னேன். அதனால வராதவங்களுக்கு அந்த பற்று இல்லைன்னு நான் அதை மறுத்துற முடியும். நீங்க தொடர்ந்து பேசும்போது எல்லாத்தையுமே சொல்லிட்டே வரக்கூடிய விஷயம், உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து ரியல் ஹீரோக்களை அடையாளம் கண்டுக்கங்க, உண்மையான கதாநாயகர்ல பின்தொடருங்க, ஆமா, சினிமாக்காரங்க அப்படின்னு மட்டுமே பின்தொடராம எங்களை விட்டுட்டு நீங்க அடுத்தவங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து இந்த ஹீரோ பின்னாடி இருக்கக்கூடிய ஒர்ஷிப்பை மாத்தி ஆதி பின்னாடி கொண்டு வராங்கிற முயற்சி. நான் என்ன சொன்னேன்னா, எங்க பின்னாடி வராம ரியல் ஹீரோ பின்னாடி போங்க. நானும் அங்க சேர்ந்துக்கிட்டேன். அதாவது என் பின்னாடியும் வராதீங்க. இந்த விஷயத்தை பத்தி நிறைய தெரிஞ்சவங்க, பிஆர் ஐயா, சேனாதிபதி, ஜல்லிக்கட்டு ராஜேஷ், இந்த மாதிரி நாட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட கருத்துக்கள் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இவங்க தான் ஹீரோக்கள். இவங்க பின்னாடி இவங்க என்ன கருத்துக்கள் சொல்லி அவங்க கரெக்டாக போகிறது நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே நம்மளுக்கு என்ன வேணுங்கிற நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். அவங்களோட உங்களை ஐக்கியப்படுத்தி அவங்களோட உங்களை இணைச்சு பேசி ரியல் ஹீரோக்கிட்ட வந்து டைவர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும்போது தே ஆர் நாட் ரியல் ஹீரோஸ், மற்றவர்கள் ரியல் ஹீரோஸ் கிடையாது, நாங்களும் தான் ரியல் ஹீரோன்னு சொல்லி சொல்லும்போது உங்கள் பக்கம் அந்த அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறதுக்கான முயற்சி. நானே அதுலேருந்து கட் ஆஃப் ஆகிக்கிட்டேன். அப்படி சொன்னாலும் ஏற்க மாட்டாங்கல்ல மக்கள். இல்ல சொல்லிக்கிற வேண்டியதான், நான் இல்லை நாங்கள் அப்படின்னு இல்லை, அப்படி எப்படி சொல்ல முடியும்? நானும் இவங்க கூட இருக்கேன்னு சொல்லாமல் இவங்க பின்னாடி போவோம். என்னுடைய விஷயம், என்னுடைய கருத்து என்னவாயிருச்சுன்னா, நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது, நம்மளுக்கு தெளிவாக என்ன விஷயங்கள் வேணுமோ அது இவங்க கிட்ட இருந்து கிடைக்கும்னு அவங்கள நான் அடையாளப்படுத்துறதுக்கு தான் அந்த விஷயத்த பண்ணுறேன். திரையுலகத்தை பார்க்காதீங்க, ரியல் ஹீரோ பின்னாடி போங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்த ஆதி திடீர்னு வந்து விஜய் அண்ணா குரல் கொடுத்துருக்கிறாரு, சூர்யா அண்ணா குரல் கொடுத்துருக்கிறாரு, சிம்பு அண்ணா குரல் கொடுத்துருக்கிறாரு, ஜிவி பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து இந்த போராட்டத்துக்கு பெரிய ஊக்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. நன்றி. நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் முதல்ல சொல்றீங்க யார் பின்னாடி போக வேண்டாம், ரியல் ஹீரோஸ் பின்னாடி போங்க. நீங்க தான் 2 நாட்கள் சொல்றீங்க இவங்க எல்லாம் குரல் கொடுத்ததுனால பெரிய பலம் சேர்க்குன்றீங்க. எது உண்மை? 2 கான்ட்ரடிக்ஷனா தெரியும். ரெண்டுமே உண்மைதானுங்க. ரியல் ஹீரோக்கள் பின்னாடி போங்க, இவங்க இப்ப குரல் கொடுக்குறாங்க, அது நல்ல விஷயம் அப்படின்னு அவங்களும் ஒரு பொதுமக்களாக குரல் கொடுத்தா அது எல்லாருக்குமே அது ஒரு பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு நன்றியும் சொல்றேன். ரெண்டுமே உண்மைதானேங்க. இல்லை அதில் திரையுலகத்தை பேக் ஸ்டாப்பிங் பண்ணுற மாதிரி தோணுதோ? இல்லை, நானே திரையுலகத்தை சேர்ந்தவன் தானுங்க, நானே என்னை எப்படி குத்திக்க முடியும்? when you project someone else as a real hero, அது வந்து நம்ம மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஹீரோக்களை ஹீரோ இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆயிடாதா? அவர் தான் ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போதே இவர் ரியல் ஹீரோ இல்லை அப்படின்னு தான். இது வந்து ரியல் ஹீரோ. இப்போ என்னை கேட்டிங்கன்னா, கதையின் நாயகன் தான், இவங்கெல்லாம் உண்மையான நாயகர்கள். அப்படி ஒரு வேறுபாட்டை தான் நாங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணேன். அது அவங்களும் நாயகர்கள் தான், ஆனால் கதாநாயகர்கள், இவங்க நாயகர்கள், உண்மையிலே இந்த போராட்டத்துக்கு நாயகர்கள். அப்படி தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பினேன். இந்த ஜல்லிக்கட்டு வந்து தமிழர்களின் அடையாளம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு பாட்டு எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழகமே அதுக்காக குரல் கொடுத்தது. ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி போல, திருமாவளவன் போல தலித்துகளுக்காக பெருங்குரல் கொடுக்கக்கூடிய, எப்போதுமே தொடர்ந்து போராடக்கூடியவர்கள்லாம் வந்து இதில் ஜாதிய பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறாங்க. இது வந்து தமிழர்களின் அடையாளமாக பார்த்துட முடியுமான்னு சந்தேகம் இருக்குது, இது ஒற்றுமைக்கான அடையாளமாக பார்க்க முடியுமான்னு சந்தேகம் இருக்குது. அங்கங்கே ஜாதி வந்து எஸ்பெஷலி இந்த ஜல்லிக்கட்டு விஷயங்களில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தெளிவான கருத்துக்களை சேனாதிபதி, பிஆர்ஐ எல்லார்கிட்டையும் கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் அதுக்குள்ளே இருக்கிறனால நான் சொல்கிறேன், ஜாதி மத பாகுபாடுகள்ங்கிறது ஜல்லிக்கட்டில் யார் வேணால் மாடு வளர்க்கலாம், அதனால ஜாதி மத பாகுபாடுங்கிற ஒரு விஷயம் இங்கே கிடையாது. இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன், எனக்கு எந்த ஒரு மதம் சார்ந்த, நான் வந்து ஒரு ஆக்னோயிஸ்ட், நான் ஏத்திஸ்ட் கிடையாது, தீயிஸ்ட் கிடையாது, அதுக்கு நான் மாடு வளர்க்கக்கூடாதுன்னு இல்லை. எனக்கு எல்லா மதங்களும் பிடிக்கும், எல்லா மதங்களும் இருக்கிற கொள்கையும் பின்பற்றுவேன். ஸோ நான் இந்த மதம் தான் நான் சொல்லிட முடியாது. ஸோ இது வந்து மதம், இனம், இந்த மொழி, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா தான் இந்த ஜல்லிக்கட்டை அவங்க பார்க்குறாங்க. சில ஊரில் சில சமூகத்தர் காளையை விட முடியாது, சில சமூகத்தர் காளையை பிடிக்க முடியாது, சில சமூகத்தர் காளையை பிடிக்க பார்த்தா அது கொலையில் வரைக்கும் போய் முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் அவங்க வந்து ஒவ்வொரு ஊரையும் பேரையும் ஆளையும் தேதியும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள். அது 19 வந்து ஜாதி பாகுபாடு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை, ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க. சில அவங்க சொல்கிறப்ப அந்த மாதிரி அதை பற்றி எனக்கு தெரியல.
பட் நான் என்னோடைய அனுபவத்தில் அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்லைங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். 22ஆம் தேதி வாக்கில் நீங்கள் வந்து சில விஷயங்கள் பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் எதிர்பார்த்த மாதிரிலாம் நடக்கலை அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி 17ஆம் தேதி 5 நாள் முன்னால் 17ஆம் தேதி நீங்கள் சொல்கிறீங்க, மதத்தை முன்னாடி காட்டினா நாங்கள் மதி இழந்து விடுவோம் நீ நினைக்கிறியா, உன்னுடைய சகுனி வேலை எங்களிடம் பலிக்காது, நாங்கள் இந்து முஸ்லீம்களெல்லாம் நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறீங்க. ஸோ மதம் இந்த இடத்துல சகுனி வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்ன ஒரு ஆதி ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் கழித்து திடீர்னு வர்றாங்க, இங்கே வந்து பண்ணுன்றாங்க, நாங்கள் தான் போனோன்றாங்க, மோடிக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு மதத்தை அடையாளப்படுத்தி பார்க்குறாரு. என்ன காரணம்? நான் வந்து மதத்தை இந்த மதம் அடையாளப்படுத்தலை. நான் மறுபடியும் அங்கே வலியுறுத்தின கருத்து இதுதான். இது மதத்தையும் தாண்டின ஒரு விஷயம். அதனால் மதம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இவங்க நம்மளை பிரிச்சிடக்கூடாது, எல்லாரும் ஸ்டே ஃபோக்கஸ்டுங்கிறத நான் திருப்பியும் வலியுறுத்துறேன். இல்லை 17ஆம் தேதி நீங்கள் சொல்லும் போது மதத்தை காட்டி எங்களெல்லாம் பிரிக்க முடியாது, அதே தான் கடைசியும் சொல்கிறேன். அப்புறம் மதத்தை காட்டி பிரிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ? இல்லை, மதத்தை காட்டி பிரிக்க கூடாதுங்கிறத அடுத்து ஒரு 5 நாள் கழிச்சு சொல்கிறேன். முதல் நாள் மதத்தை காட்டி எங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஒரு 5 நாள் கழிச்சு மதத்தை காட்டி பிரிச்சிடக்கூடாது, இன்னும் ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி. இல்லை 17ஆம் தேதி நீங்கள் சொல்லும் போது அதில் வந்து ஒரு கவனம் தெரியுது, சகுனி வேலையெல்லாம் எங்கள்கிட்ட எடுவிடாதுன்னு நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக சொல்கிறீங்க. அடுத்து வந்து ஒரு கவலை தெரியுது, என்ன நடக்குனே தெரில, திடீர்னு யாரோ வர்றாங்க, திடீர்னு யாரோ போகிறாங்க, இது வந்து ஒரு அடிபட்ட வேதனை. இல்லை, அந்த இடத்துல தான் நான் தெளிவாக சொல்லிட்டேனே, இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாதுன்னு மறுபடியும் காஷியஸாக தான் நான் திருப்பியும் சொல்லிட்டு வரேன். அந்த கடைசி நாள் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள புகுந்து வேறு கொள்கைகளை பரப்பிட்டு இருக்காங்க, அதனால மீண்டும் ஸ்டே ஃபோக்கஸ்டுங்கிறது தான் திருப்பியும் நான் வலியுறுத்துறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான். கோயம்புத்தூரில் அந்த ஜல்லிக்கட்டு மட்டுமே மையப்படுத்தி இருந்த போராட்டம் திசை திரும்பிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டை மட்டுமே மையப்படுத்தி நடந்து கொண்டிருந்த போராட்டத்தில் வேறு சில கோரிக்கைகள் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அது சாதாரண கோரிக்கைகள், பெப்சி கோக்கை பேன் பண்ணலாம், காவிரி மேலாண்மை இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சாதாரண கோரிக்கைகள் வந்துச்சு. ஆனால் திடீர்னு அங்கேயே வந்து ஈவினிங் போக போக ஒரு இந்த தமிழ்நாடு மேப் போட்ட மாதிரி தனி தமிழ்நாடு இந்த மாதிரி சில கொள்கைகள் அங்கே உள்ளே வர ஆரம்பிச்சுது. ஸோ அதை வந்து பெரிய அளவில் இல்லைனாலும் அங்கே நடக்க ஆரம்பிச்சதை நான் பார்த்தேன். 5ஆவது நாள் சிவசேனாதிபதி அவர்கள் இந்த மெரினாவில் போய் அவர் வந்து நம்ம என்ன வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு அவர் அறிவிக்கிறப்ப, இல்லை எங்கள் கொள்கை இது இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அவர் பயந்து வர்றாரு. என்னென்னா, யாரோ வேறு கொள்கைகள் பேசுகிறாங்க, சில கொள்கைகள் ரொம்ப கடுமையாக இருக்குது, தனித்தமிழ்நாடு செப்பரேட்டிசம் கொள்கைகள் உள்ளே வருது, அது கொஞ்சம் இது மாணவர்களும் வேறு உள்ளே உட்காந்துருக்காங்க, இது வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு ஒரு பயம் தெரிவிக்கிறப்ப எல்லாரும் அங்கே இருக்கிற எல்லாரும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம், இது மாதிரி நானும் எங்கள் ஊர்லேயும் இது நடக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறப்ப, இதுக்கு யாரோ ஒருத்தர் விசில் ப்ளோ பண்ணணும், சம்படி ஷுட் டெல் இட் அவுட். சரி, இதனால் இமேஜ் பாதிக்கப்படும் எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லிடணும் அப்படின்னு தான் உடனே அந்த வீடியோ ஒரு அக்கறையில் ஒரு பயத்தில் போட்டது தான் இந்த வீடியோ. அங்கே தனித்தமிழ்நாடு பற்றிய விஷயங்கள் மட்டும் இருந்ததா, மதம் சார்ந்த விஷயங்களும் இருந்ததா? இல்லை, எல்லா விஷயங்களும் மாறி நடக்க ஆரம்பித்தது. தனித்தமிழ்நாடுன்னு ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க. எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு விஷயத்தில் தான் நான் ரொம்ப அலர்ட் ஆனேன். அதாவது என்னென்னா வந்துட்டு ஒரு கேங் ஆஃப் இவங்க வந்து, அண்ணா அங்கே பாருங்கண்ணே, இந்த இஸ்லாம் சகோதரர்கள் வந்து உணவு கொடுத்துட்ருக்காங்க, அவங்க என்ன உணவு கொடுக்குறாங்க, அவங்க எதுக்கு வந்து உணவு கொடுக்கணும், ஜல்லிக்கட்டுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு ஒருத்தன் சொல்கிறான். நான் அங்கேயே அவனை கண்டனம் தெரிவிச்சிட்டேன், தம்பி இது வந்து மதம் ஜாதி இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், யார் வேணால் வந்து சாப்பாடு கொடுக்கலாம், யார் வேணால் பாதுகாப்பாக நிற்கலாம், இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறேன். இன்னொரு இடத்துல வந்துட்டு ஒரு மோடியோட படத்தில் ஒரு எக்ஸ் மார்க் போட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம். அங்கே என்ன சொல்கிறேன்னா, எதுக்குப்பா அவரை திட்டுறோம், அவரை திட்ட வேணாம், முதல் நாள்லேருந்தே திட்டிகிட்டு இருக்காங்க, பட் நான் முதல் நாள்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது தான், யாரையும் திட்ட வேணாம், யாரையும் பழித்து பேச வேணாம், நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். தனித்தமிழ்நாடுக்கான ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஆட்களோ இல்லாட்டி மோடியை விரும்பாதவர்களோ தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லையே, அது காலகாலமாக எங்கேயாவது ஒரு 4 பேர் அவங்களுடைய உணர்வுல வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஐயோ அப்படி தனித்தமிழ்நாடு பற்றி பேசிட்டாங்க, ஐயோ மோடிக்கு ஒரு இன்ட்டு மார்க் போட்டாங்கன்னு. இல்லை, மோடிக்கு மட்டும் இல்லைங்க, யாரையுமே திட்டாதீங்கன்னு நான் சொன்னேன். சிஎம் திட்டுறாங்க, திரு ஓபிஎஸ் அவர்களை திட்டாதீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பீட்டாவே திட்டாதீங்கன்னு தான் சொன்னேன். எல்லாரும் ரெஸ்பான்சிபிளாக ஒரு சிட்டிசனாக நம்ம ஒரு ஜென்டில்மேனாக ஒரு சிவிலைஸ்டான வேல ப்ரொடெஸ்ட் பண்ணணும். மாணவர்கள் இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டம் திசை திரும்புது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆதியோட கவலையை புரிந்து கொள்ள முடியும். மாணவர்கள் இளைஞர்களுடைய போராட்டத்துக்குள்ள விஷக்கிருமிகள் ஊடுருவிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் ஆதியோடைய நோக்கமும் சந்தேகப்படுது இல்லையா? இல்லை, இங்கே ரொம்ப தெளிவாக இந்த மாதிரி ஆட்கள் உள்ள பூந்து நிறைய கருத்துக்களை மாற்றுறாங்க. அவங்க மாணவர்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்தால் அவங்களையும் வெளியே அனுப்பிச்சிடணுங்கிற ஒரு ஆசையில் தான் அதை நான் சொல்கிறேன். இந்த விஷக்கிருமிகள்ங்கிறதோ சமூக விரோதிகள்ங்கிறதோ தேச விரோதிகள்ங்கிறதோ காவல்துறையோ அரசோ நிர்வாகமோ ஆட்சியோ அவர்களே சொல்வதற்கு முன்னால் ஆதி சொல்கிறார் என்றால் என்ன காரணம்? அது வந்து இது என்னன்னா, இந்த சமூக விரோதிகள்னு சொல்கிறது வந்து சமூகத்திற்கு எதிரான கொள்கைகளை கொண்டு வந்து ஒருத்தர் பரப்பிட்டு இருந்தால் அவங்கள நம்ம சமூக விரோதின்னு சொல்கிறோம்.
அந்த மாதிரி சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தை தான். அடுத்த நாள் நடந்த விஷயங்களை வச்சு இதை முடிச்சு போட்டு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய எல்லா வீடியோவுமே நான் கவனிச்சேன். எல்லாத்துலேயுமே நம்ம போராட்டம் பண்ண போகிறோம், அமைதியாக பண்ண போகிறோம், நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ண போகிறோம், அதெல்லாம் வலியுறுத்திட்டு வரீங்க. இது எல்லாமே பாசிட்டிவான ஃபோக்கஸ். இது வந்து நேரடியாக போகுது. ஆனால் விஷக்கிருமிகள் ஊடுருவிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இருக்கிற ஆள் மீதான ஒரு விமர்சன பார்வை. இல்லை, இருக்கிற ஆளுங்கிறத விட நிறைய பேர் உள்ள தனித்தனி குழுக்களாக வந்து வேற வேற விஷயங்களுக்காக போராடுறாங்க அப்படின்னு, அதுவும் சிவசேனாதிபதி பர்சனலாக எல்லாருமே அந்த இடத்துல கூடுறப்ப எல்லாருமே அதை சொல்கிறப்ப, இல்லைப்பா இது ஜல்லிக்கட்டுங்கிற கோரிக்கை பின்னாடி போயிடுச்சு, வேறு விஷயத்தெல்லாம் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க, இது தப்பாக இருக்குது, நம்மளை மைக்கு பேச விட மாட்டேன்றாங்க, நான் போய் பேசினேன், டக்குன்னு வேற ஒருத்தன் அங்கேருந்து இன்னொரு மைக்கில் இன்னொருத்தன் பேசுகிறான், அங்கே ஒரு 10 கூட்டம் இருக்குது, இது மாதிரிலாம் சொல்கிறப்ப இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது, என்னுடைய ஃபோட்டோவை வைத்து தவறான சில கொள்கைகளை வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்கிலலாம் போடுறப்ப இது தவறு, இந்த போராட்டத்தில் நம்ம கிட்டத்தட்ட வெற்றி பெற்றாச்சு, இப்போ என்னுடைய கொள்கைகளை வச்சு வேற கோரிக்கைகளை வைக்கிறது தவறு, இந்த போராட்டத்திலேருந்து நான் இப்போ களத்திலிருந்து விலகி நிற்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த வீடியோவில் நான் சொல்லுறேன். உங்களுடைய ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணி வேற ஒரு கொள்கையை முன்னிறுத்தினாங்கன்னா அதில் நீங்கள் டிஸ்டன்ஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் மற்ற மாணவர்களை எழுப்பாத போது, மக்களை வெளியேற்றாத போது, அந்த பிரச்சனை அங்கே வெடிக்காத போது விஷக்கிருமிகள்னு நாம சிலர் அடையாளப்படுத்துறது சரியா? விஷக்கிருமிகள் விஷ கொள்கைகளுடைய சில தப்பான கொள்கைகளை பரப்புறாங்கிற ஒரு பயத்தில், ஒரு அக்கறையில் எப்பவும் போல் சொல்கிற மாதிரியே மாணவர்கள் ஏன் அவங்கள வெளியேற்றல? மாணவர்களுக்கே தெரியல, அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். மிகச் சிலர் தவிர சினிமாக்காரங்க உள்ள அலோவ் பண்ணப்படலை. கிட்டத்தட்ட எந்த அரசியல்வாதியுமே அலோவ் பண்ணப்படலை. அந்த தெளிவு மாணவர்களுக்கு இருந்தது. விஷக்கிருமிகளையும் சமூக விரோதின்னு அலோவ் பண்ணாங்களா? அரசியல்வாதிகள் வேண்டாம், நடிகர்கள் வேண்டாம், விஷக்கிருமிகள் வேணும் முடிவு பண்ணாங்களா? இல்லை விஷக்கிருமிகள் அடையாளம் காண தெரியலையா? இல்லைங்க, இது அவங்க முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. உள்ள வந்து தனித்தமிழ்நாடு வேணும்னு ஒரு 20-30 பேர் கோஷம் போடுறப்ப இங்கே மாணவர்களும் வந்து அதை கேட்டுட்டு உட்காடுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் தவிர்க்க நினைச்சேன். இல்லைங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவர் வர முயற்சி பண்ணும்போது அவரை வர வேண்டாம்னு நீங்கள் சொல்லக்கூடிய இவங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் இருக்குது. ஒரு செலிபிரிட்டியை பார்த்தா இவர் ஒரு அரசியல்வாதி பார்த்தா இவர் இந்த கட்சி அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்குது. இந்த மாதிரி அஜெண்டாவோட உள்ள போடுறவங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லைங்கிறதா நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவோட வரவங்க அப்படியே கூட்டத்துக்குள்ளே பரப்ப ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மைக்கு போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இல்லை, அவங்களும் ஒரு காமன் மேனாக தான் அங்கே போராட்ட குழுவினர் எல்லாருமே வந்து அரசியல்வாதிகள் இங்கே வரக்கூடாதுன்னு வலியுறுத்திட்டே வர்றாங்க, அனுமதிக்கப்படலை. ஆனால் நீங்கள் முரண்படுறீங்க, அரசியல்வாதிகளை அனுமதிக்கலாம், அவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல வேல்யூ தான் கூட்டும், எதிர்கட்சி தலைவர் வந்து மக்களோட மக்களா உட்கார்ந்துருக்கிறாருன்னா அது வந்து இன்னும் ஃபோக்கஸாக கொண்டு வரும்னு சொல்லி சொல்றீங்க. அங்கே நீங்கள் முரண்பாடு பார்க்கலையா? அது அரசியல் மயமாயிராதா? அப்போ உடனே திமுக நான் தான் செஞ்சேன்னு சொல்ல, அதிமுக நான் தான் மறுபடியும் என்ன சொல்லணும்னா, ஒரே கோரிக்கை, மக்களின் கோரிக்கை ஜல்லிக்கட்டு வேண்டும். இப்போ எந்த டிவி வந்தாலும் யார் வந்தாலும் கூப்பிட்டு அவங்கள பொதுமக்களோட உட்கார வச்சுப்போம். ஆனால் மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி, இது இளைஞர்களின் போராட்டம் முன்னிலைப்படுத்தி வரவங்களை வேணால் கூப்பிட்டு உட்கார வச்சுங்க அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் தான் நான் அதை அது சாத்தியப்படுமா? திரு ஸ்டாலினோ, ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ, இளங்கோவனோ, திருநாவுக்கரசரோ அவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து 15ஆவது வருஷத்தில் உட்காந்துருப்பாங்களா? இல்லை, அது சாத்தியப்படாதனால தான் அவங்க வெளில அனுப்பிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2011 நோட்டிஃபிகேஷன் வந்து வாபஸ் பெறப்படணும், அதுதான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு இடத்துல. இன்னைக்கு வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் திரும்ப பெறப்படலை. இல்லை, நான் அந்த விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். நான் சொல்கிற விஷயம் எல்லாமே இதுக்கு ஒரு நிரந்தர சட்டம் ஏற்றப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. இந்த குழுவில் இருக்கவங்க எல்லாமே அந்த கோரிக்கையை முன்னோக்கி தான். இல்லை, நீங்கள் பேசி நான் கேட்டிருக்கிறேன், இந்த காட்சிப்படுத்தப்படக்கூடாத காளைகள் பட்டியலில் இருந்து காளை சேர்க்கப்பட்டிருக்கு, அது நீக்கப்படணும், அது வரைக்கும் இந்த பிரச்சனை தொடரும். அதுதான் கவலை. அமன் பிசிஏங்கிற ஒரு விஷயத்தை நம்ம போயிட்டு இருக்கோம். அமன் பிசிஏ வேற, நோட்டிஃபிகேஷன் வேற. இந்த காளைகள் அமன் பிசிஏ வந்து 1960ஆம் ஆண்டு சட்டம். காளைகள் காட்சிப்படுத்தப்படக்கூடாதுங்கிற பட்டியல் 2011 விஷயம். நான் சொன்னது இதுதாங்க. பிசிஏ ஆக்ட்ல இருந்து காளைகளை, அந்த பிசிஏ ஆக்டுக்குள்ள காளைகளை வந்து இந்த பட்டியலில் வச்சிருக்காங்க, காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் வச்சிருக்காங்க. அதை அங்கிருந்து நீக்கணுங்கிறதா என்னோட முதல் கோரிக்கையா இருக்கு. இல்லை, இன்னமும் கூட காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலில் காளை நீக்கப்படலை. ஆனால் இப்போ புதுசாக பிசிஏ வந்து கொஞ்சம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம மாநில அரசாங்கம் அதை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர்கள் வந்து இந்த போராட்டம் நம்ம இதை வச்சு கேஸ் நடத்தி, ஏன்னா இது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் யாரும் இதை பற்றி கேஸ் போட முடியாது, யாரும் அப்பீல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் நடுவில் பரவிட்டு இருக்கு. பட் என்ன விஷயம்னா, நிரந்தர சட்டமாக இருந்தாலும் யார் வேணால் இது மேலே கேஸ் போடலாம். பட் இந்த கேஸ் போட்டால் திருப்பி எதிர்கொள்ள நாங்கள் தயார். ஏன்னா இது 10 வருஷ காலமாக இந்த ஒரு 5 பேர் தான் இதுக்காக தொடர்ந்து கேஸ் நடத்திட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து ஓகே நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வராங்க. ஸோ அதனால தான் வந்து அங்கேருந்து எப்படி நாங்கள் போராட்டம் இந்த மக்கள் கூடினக்கப்புறம் எப்படி போகிறோன்னா, அமன் பிசிஏங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி தான் போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் கிளம்பும்போது ஆன் ரோட்டில் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டு விடுறீங்க வீடியோ.
அதில் வந்து வெற்றி செய்தி இப்போ போகிற வழியில் மதுரை போகிற வழியிலே கூட வந்துடும், எப்போனாலும் அது வந்து 19ஆம் தேதி இரவு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால். அன்னைக்கே உங்களுக்கு வந்து இந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வர போகிறாங்க, அவசர சட்டம் கொண்டு வர போகிறாங்க, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தெரியும். ஆனால் நீங்கள் 22ஆம் தேதி வரைக்கும் இல்லை போராடுவோம் சொல்லிட்டு இருக்கீங்க. 21ஆம் தேதி ஆர்டினன்ஸ் வந்துருச்சு. 22ஆம் தேதிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையா? எஸ், 22ஆம் தேதி தான் நாங்கள் பிரஸ் மீட் வைக்கிறோம். 21 சனிக்கிழமையே ஆர்டினன்ஸ் வந்துருச்சு. ஆர்டினன்ஸ் வந்துருச்சு. 19ஆம் தேதி இரவே நடுரோட்டில் இருந்தே ஆதிக்கு தகவல் வந்துருச்சு. இப்போ ராஜசேகர் ஐயா பேசினாங்க, சேனாபதி என்ன பேசினாங்க, போகிற வழியிலேயே வெற்றி செய்தி வந்துடும், கிட்டத்தட்ட நம்மளுக்கு நெருங்கிட்டோம், நம்ம வெற்றியை நெருங்கிட்டோம் அப்படிங்கிறோம். அடுத்த நாள் இவங்கெல்லாம் டெல்லியிலேருந்து திரும்பி சென்னை வந்துட்டாங்க எல்லாரும். நான் மதுரைக்கு போயிட்டு இருந்தேன், என்னையும் சென்னை வர சொல்லிட்டாங்க. நாங்கள் சண்டே மார்னிங் தான் எல்லாரும் மீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்னது என்னன்னா, வெற்றியை நெருங்கிட்டோம், நம்ம கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான். 21ஆம் தேதி அவசர சட்டம் வந்துருச்சு. உங்களை மாதிரி படித்தவங்களுக்கு தெரியும், அவசர சட்டத்துக்கும் சட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டுக்குமே கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. 21ஆம் தேதியே அந்த சட்டம் வந்த பிறகு 22ஆம் தேதி போராட்டத்தை தொடருங்க, இறுதி வெற்றி வரைக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? 22ஆம் தேதி நான் என்ன சொல்கிறோன்னா வந்துட்டு இதை பிரஸ் மீட் வச்சு அனௌன்ஸ் பண்ணணுங்கிற முடிவுக்கு தான் நாங்கள். உங்க ஸ்டேட்டஸ்ல நீங்க சொல்றீங்க அது வந்து மத்தியானம் சொல்லியிருந்தேன். அதாவது இது நிரந்தர சட்டம் 24 hours முன்னாடி பின்னாடி, அதாவது நிரந்தர சட்டம் வந்து 21ஆம் தேதி, அதாவது மண்டே. டோன்ட் கிவ் அப் யுவர் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வில் கண்டினியூ டில் விக்டரி அப்படின்னு தான் சொல்றேன். டோன்ட் கிவ் அப் யுவர் ப்ரொடெஸ்ட். இது எதுல நீங்க பாக்குறீங்க? உங்களுடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல ஹிப்ஹாப் தமிழா என்னைக்கு இது? 22ஆம் தேதி. 22ங்கிறது திங்கள். ஆமா, 22ங்கிறது ஞாயிறு. ஆமா, ஞாயிறு அன்னைக்கு இது நிரந்தர சட்டமா நாளைக்கு நிறைவேற்றப்படும்னு எங்க கிட்ட சொல்றாங்க. எனக்கு இந்த விஷயம் என்னன்னா வந்துட்டு, எனக்கு இது நிரந்தர சட்டம் அவசர சட்டம் எது வந்து ஃபைனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் அதுக்கு தான் சென்னை போறேன். சண்டே அன்னைக்கு மார்னிங் உட்காரு. உங்க கூடவே இருக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய திரு ராஜசேகரனும் திரு சேனாபதியும் திரு ராஜேஷும் வந்து முழுமையான அறிவு கொண்டவங்க இதுல. ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த அவசர சட்டம் வந்த போதே என்னென்ன விஷயங்கள் நடந்துருச்சு. அதுக்கு தான் முன்னாடி நாளே போய் சேனாதிபதி என்ன பேசிட்டு வந்தாரு. அவசர சட்டம் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம என்ன கிளம்பலாமா அப்படிங்கிறப்ப இல்லை நம்ம தொடர்ந்து போராடுவோம்னு அவங்க அங்கே குரல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் சண்டே நாங்கள் வரோம். அந்த மதியம் வந்து நாங்கள் என்ன, நான் சேனாதிபதி என்ன, நாங்கள் எல்லாரும் அமர்ந்து உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கோம்னா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, வேற யாரோ உள்ள விட்டுட்டாங்க, அப்போ போட்ட அந்த வீடியோ. பட் இது நிரந்தர சட்டம் நாளைக்கு நாங்கள் அறிவிச்சிருவோம் அப்படின்னு, அதாவது முதல்வரின் கண்ணீர் அஞ்சலி அந்த இது கூட நாங்கள் ஒத்தி வச்சுட்டு முதல்ல சட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே தான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டே ப்ரெஸ் மீட் வச்சு நம்ம வென்று விட்டோம்ங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அது எல்லாருமே சேர்ந்து அந்த ப்ரெஸ் மீட் அறிவிக்கிறீங்க? ஆமாம், எல்லாருமே சேர்ந்து அறிவிக்கணும்னு சொல்லி அரசு கேட்டுக்கிட்டதா? அரசு வலியுறுத்தல, அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டாங்க. சேனாதிபதி என்ன, ராஜசேகர ஐயெல்லாம் வந்து சரி இப்போ நம்ம ப்ரெஸ் மீட் வச்சு இதை சொல்லலாம். நேற்று நான் போய் சொல்ல போனேன், அவங்க அதுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல, பட் இது எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு இதாக தான் வந்து சண்டே நைட் அன்னைக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறோம். நம்ம வென்று விட்டோம், ஜல்லிக்கட்டுக்காக வந்தவங்க தாராளமாக கலைஞ்சு போகலாம், நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோங்கிறது ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறோம். ஆனால் அங்கே கூட ரொம்ப கவனமான வார்த்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கூட கலைஞ்சு போயிடலாங்கிற வார்த்தையோட பயன்படுத்தப்பட்ட மாதிரி தெரியல. நம்முடைய இலக்கு அடைஞ்சிட்டோம், வெற்றி பெற்றுட்டோம், நம்முடைய நோக்கம் நிறைவேறிச்சு, நம்ம அரசாங்கத்தை நம்பலாம், அவசர சட்டம் வந்துருச்சு, சட்டமாக மாறப்போகுது அப்படின்னு ரொம்ப பார்த்து வார்த்தை விட்டதோட திருப்பி ஏதாவது நம்ம கோவம் நம்ம மேலே திரும்பிங்கிற ரொம்ப கூடுதல் கவனம் இருக்கு. இல்லை, அன்றைக்கி சாயந்தரமே நிறைய பேர் வந்து கூட்டத்தை கலைக்க பார்க்குற நீ அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சனால, ஏன்னா நாங்கள் இதுக்காக மட்டும் போராடல, எங்களுக்கு வேற நிறைய கோரிக்கைகள் இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் கருத்து வெளிப்படுறதுனால வேற யாரையும் நம்ம தாக்கக்கூடாது, ஜல்லிக்கட்டுக்காக வந்தவங்க தாராளமாக கிளம்பி போகலாம் அப்படிங்கிற விஷயத்தோடு அதை நாங்கள் நிறுத்திட்டோம். இந்த போராட்டம் ஒரு பெரிய உருவம் எடுக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது சமூக ஊடகங்கள். நீங்கள் வந்து சமூக ஊடகங்களாலேயே அடையாளம் காணப்பட்டு வளர்ந்த ஒரு இது. ஆதியோட வளர்ச்சிக்கு 10 காரணம் சொன்னால் அதில் சமூக ஊடகத்தையும் ஒரு காரணம் சொல்லலாம். ஆனால் நீங்களே இப்போ ஒரு 3-4 நாள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதே சமூக ஊடகங்களில் கழுவி ஊற்றி கரிச்சு கொட்டி ஆனா பாத்ரூமாங்கிற மாதிரி வந்து நிற்கிது. இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய அடையாளத்துக்கு காரணமாக இருந்ததோ அதே சமூக ஊடகம் உங்களை வந்து இப்படி கொலவெறியோடு பார்க்கக்கூடியதை எப்படி பார்க்குறீங்க? வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு தான் பார்க்குறேன். இல்லை, நான் இது வந்து எதனால் இது நடக்குது அப்படின்னா, நிறைய பேர் வந்து நான் சொல்கிற கருத்துக்களை திருச்சி சொல்கிறதுனால தான் இது நடக்குது. என்னுடைய ஸ்டாண்டில் நான் ரொம்ப தெளிவாக தான் இருந்திருக்கேன். மெயினாக குற்றச்சாட்டு வைக்கிறவங்க என்னென்னு வைக்கிறாங்க அப்படின்னா வந்து, நீ எங்களை எப்படி சமூக விரோதின்னு சொல்லலாம் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன புரிஞ்சிக்க மறுக்கிறாங்க, என்ன இங்கே கருத்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக விரோதிகள் உங்களுக்குள்ளே பூந்துட்டாங்கன்னு நான் சொன்ன விஷயத்த அவங்க தான் சமூக விரோதிகள்ங்கிற மாதிரி சில பேர் ஸ்டேட்டஸ் போட்டு அது வாட்ஸ்அப்பில் பரவ அதை நம்புகிறாங்க. இதில் என்ன நடக்குதுன்னா, என்ன விஷயம் இதில் நடக்குதுன்னா, வாட்ஸ்அப் எடுக்கிறோம், என்ன விஷயம்னாலும் ஆத்தென்டிசிட்டி பார்க்காம ஷேர் பண்ணுறோம். அதுவும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நான் சொல்லாத கருத்துக்களை சொன்னதா சில பேர் பதிவிடுறாங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் 3 நாள் இந்த கூட்டத்தை நீடிச்சிருங்க, நம்மளோட அரசாங்கத்தை கலைச்சு நம்ம எல்லாருமே வந்து மாணவரோட ஆட்சி வந்துடும் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இது எப்படி இதுங்கிற மாதிரி, அதாவது அனுப்புறப்ப கூட அவங்க அதை கொஞ்சம் யோசிச்சு அனுப்பியிருக்கலாம். முதல் நாள் வந்து யாருக்கும். நீங்களும் அமைச்சராக இருக்கீங்களா?
அது ஒன்று பார்த்தேங்க. அது ஒன்று பார்த்தேன். ஒரு ஃபோட்டோவில் போட்டு இவங்கெல்லாம் எல்லாரும் அமைச்சராக இருக்கோம் நாங்கெல்லாம். அதான் இதெல்லாம் வந்து ஏன், அதாவது ஒரு விஷயத்த கரெக்டான விஷயம்னு சொன்னால் அதை பகிர்ந்துக்கலாம். அது ரூமர் கிளப்பும் தெரிஞ்சும் அதை பகிர்ந்துக்கிறது வந்து சில பேர் அது ஒரு ஹாபியாகவும், சில பேருக்கு அது ஜாலியாகவும் இருக்குது. பட் அந்த ஒரு சின்ன ஜாலிங்கிறது எவ்வளோ பெரிய செயின் ரியாக்ஷன்ஸை ஸ்பார்க் பண்ணுங்கிறது தான். சிலர் வந்து உள்நோக்கத்தோடு அதை வெளியிடுறாங்க. ஆனால் அது என்னன்னே தெரியாமல் ஒருத்தவங்க பரப்புறாங்க. ஆமாம், என்னன்னே தெரியாமல் அதை அப்படியே ஷேர் பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருவருக்கும் அந்த இவ்வளோ நாள் சோஷியல் மீடியாங்கிறது ஒரு வெப்பனாக இல்லை. பட் இந்த விஷயத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வெப்பனாகவே மாறிடுச்சு. அதனால் அந்த வெப்பன் எப்படி நம்ம கையாளணுங்கிற அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் வரணும். சுப்ரீம் கோர்ட் ஒரு இடத்துல வைகோ மீதான பொட்டா சட்டத்தின் மேலே பேசுது. இது மாதிரி பேசுறதுனாலே ஒருத்தர் குற்றவாளி ஆயிட முடியாது. அவருடைய கருத்தை சொல்றாரு. இதற்காக ஆயுதம் திரட்டுறதோ, ஆள் திரட்டுறதோ, ஆளம்பு பட திரட்டுறதோ இருந்துச்சுன்னா அது தப்புன்னு சொல்லலாம். இப்படி பார்த்தா நம்மளாம் சாதாரண சொல்ல மாட்டோமா, அந்த ஆளெல்லாம் பார்த்தாலே சுடணும் போல தோணுது சொல்ல மாட்டோமா, அந்த மாதிரி பேசுறாங்கன்னு ஏன் பார்க்கக்கூடாது? ஏன் வந்து முஸ்லீம்கள் வஞ்சிக்கப்படுறாங்கன்னா உங்களுக்கு ஏன் அச்சத்தை ஏற்படுத்துது? தனித்தமிழ்நாடு வேணும்னா ஏன் அச்சத்தை ஏற்படுத்துது? இல்லை, அச்சத்தை ஏற்படுத்துதுங்கிறத விட இந்த மாதிரி கொள்கைகளை ஒரு மாஸ் கூடியிருக்கிற இடத்துல பரப்புறது வந்து அதுதான் எனக்கு அச்சத்தை ஏற்படுத்துது. அதாவது இப்போ எனக்கே நீங்கள் சொல்கிற சில கருத்துக்களில் உடன்பாடு இருக்குது. ஆமாம், தொடர்ந்து நம்மலாம் வந்து ஒரு மாதிரி தனிமைப்படுத்தப்படுறோமோங்கிற ஒரு நிறைய இடங்களில் ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ் மொழியினோட இப்போ கீழடியில் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்மளோட ஆராய்ச்சி எல்லாத்தையும் மூடிட்டாங்கிறப்ப என்னோட தொன்மையை, என்னோட பழமையை நான் உலகத்துக்கு எடுத்துக்காட்டலான்னு வந்து அதை மூடிட்டீங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. மூடலை, அது தொடரலை, அவங்க தொடரலையேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. இந்த மாதிரி வருத்தங்கள் இருந்தாலும் நம்ம இந்தியனுங்கிற ஒரு விஷயத்தில் எப்பவுமே ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டை தெளிவாக இருக்கணும். நேஷ்னல் இன்டெகிரிட்டிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக இது ஒரு உந்துதலாக இருக்கும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களை விதைக்கிறாங்க, அது வந்து அதுக்குள்ளே விழுந்துடாதீங்க, ஸ்டே ஃபோக்கஸ்டுங்கிறது தான் என்னுடைய. இந்த விஷயத்தில் அரசாங்கம் வந்து ஒரு சரியான வகையில் செயல்பட்டு செஞ்சு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? அரசாங்கம் வந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? அதாவதுங்க, மாணவர் போராட்டம் வெற்றி அடைகிறதுக்கு அரசாங்கம் வந்து ஜல்லிக்கட்டு வேணுங்கிற கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்துட்டாலும் அதுக்கு அடுத்து நடந்த அசம்பாவிதங்கள்னால ஒரு சில பின்னடைவு தான். அந்த ஜல்லிக்கட்டு கோரிக்கையோடு தான் நிற்கிறேன். அந்த கலவரத்துக்கு நான் இன்னும் வரல. நான் ஜல்லிக்கட்டு கோரிக்கையை நிறைவேற்றினால அவசர சட்டமும் கொண்டு வந்தது, டெல்லிக்கு போனது, பிரதமரை பார்த்தது, அங்கேயே தங்கினது, இங்கே மறுநாள் கொண்டு வந்தது, இந்த மாதிரி விஷயங்களில் அரசாங்கம் தன்னுடைய கடமையை சரியாக செஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கம் கடமையை செஞ்சிருக்கு, முன்னாடியே செஞ்சிருக்கலாம்னு கூட ஒரு எண்ணம் இருக்கு. பட் இந்த ப்ரெஷர் தான் ஒரு முக்கியமான காரணம். அந்த வகையில் பார்த்தா அரசாங்கம் அவங்க கடமையை செஞ்சுருக்காங்க. அதான் இன்னைக்கு இவங்க தான் அந்த கடமையை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்லும் போது இதுவரைக்கும் இந்த கடமையை செய்யாமல் இருந்ததும் இவங்க தான் அப்படிங்கிற எண்ணம் காமன் மேனுக்கு எழும் இல்லையா? எழும். அப்போ அரசாங்கத்து மேலே அவங்க விமர்சன பார்வை வைக்கத்தான் செய்வாங்க இல்லையா? அப்போ முதலமைச்சர் மேலே 4 விமர்சன கருத்துக்கள் சொல்லத்தான் செய்வாங்க இல்லையா? உடனே அது விஷக்கிருமின்னு இப்படி பார்க்க முடியும்? நான் என்ன சொல்கிறேன், மறுபடியும் அவங்கள நான் விஷக்கிருமின்னு சொல்லலை. இந்த மாதிரி செப்பரேட்டிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு வரவங்கள தான் விஷக்கிருமின்னு சொல்கிறேன். இதில் என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா, நான் சொல்கிற ஒவ்வொரு தனித்தனி கருத்துக்களும் எடுத்து அந்த எல்லா கருத்துக்களும் ஒன்றா சேர்ந்து அது மூலமாக நீங்கள் ஒரு அவங்க ஒரு குரூப் பண்ணுறது தப்பு. அதுதான் தப்பு. எல்லாம் டக்குன்னு அவங்களா இதுதான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி குரூப் பண்ணுறது தப்பு. நான் என்ன ஆரம்ப காலகட்டத்தில் என்ன சொல்கிறேன்னா, யாரையுமே பர்சனலாக திட்டாதீங்க, விமர்சனம் வைக்கிறது வர, கெட்ட வார்த்தையில் திட்டுறது வர, நான் அந்த ஒரு லைனை தான் வரைய பார்த்தேன். இல்லை, அக்லியாக திட்டுறதோ, பிலோ த பெல்ட் கிக் பண்ணுறதோ, இறங்கி அடிக்கிறதோ வந்து யாருமே ஏற்க முடியாது. ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், அறவழி தான் இந்த போராட்டத்தை ஒரு பெரிய அளவில் சர்வதேச அளவில் பேச வச்சது. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் இவ்வளவு நாள் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் ட்ராவல் பண்ண ஆதிட்டந்து காவல்துறைக்கு எதிராகவோ அரசை விமர்சிச்சோ ஒரு வரி கூட பார்க்க முடியலையே. காவல்துறை நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அரசு நம்ம கேட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு மாறி மாறி புகழ்ச்சியா இருக்கு. அதெல்லாம் சந்தேகப்படுறாங்க. முதல் 5 நாள் அதுதான் உண்மையும் கூட. காவல்துறை அங்கேருந்து பக்காவாக பாதுகாப்பு கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் போகிறோம், அவங்க வந்து சொல்கிறாங்க, தம்பி ரோட்டுக்கு 10 பேர் போய் நின்றுட்டு இருக்காங்கப்பா, ப்ளீஸ் அவங்களெல்லாம் உள்ளே கூப்பிடுப்பான்னு அங்கே இருக்கிற ஆர்கனைசர் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவு நடந்துட்டு இருந்த ஒரு விஷயமா தான் இது இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சட்டம் வேணும்னு கேட்குறோம். இந்த சட்டம் யார் ஏற்றுவோ? அரசாங்கம் தான் ஏற்றுறோம். ஸோ அதனால் தேவையில்லாமல் அவங்கள தாக்க வேணாம், அது கெட்ட வார்த்தைகளை திட்ட வேணாம், ஆனால் விமர்சிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. 5-6 நாள் அமைதியாக இருந்த காவல்துறை வந்து 23ஆம் தேதி அத்துமீறிச்சுன்னு நினைக்கிறீங்களா? வந்த புகைப்படங்களும் மீடியாவில் பார்த்த விஷயங்களையும் வைத்து நான் இப்போ என் கருத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா மீனவர் இதுக்குள்ளெல்லாம் இறங்கி அடிச்சிருக்காங்கிற மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக அது அத்துமீறல் தான், அது கண்டனத்திற்குரியது தான். ஆனால் காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விட்டுருக்க ஸ்டேட்மெண்ட்டில் இது வந்து காவல்துறை மீறி இதுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு, இதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் யார் அதை பண்ணாங்கிற விஷயத்த அவங்க மக்கள்கிட்ட சொன்னாதான். ஏன்னா 5 நாள் 6 நாள் அவங்க ஹீரோவாக இருந்தாங்க, 7ஆவது நாள் திடீர்னு வில்லன் ஆகிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தை அவங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறதே அதை அட்லீஸ்ட் சொன்னால் தான் நம்மளுக்கு ஒரு போராடின மாணவர்களுக்கு ஒரு திருப்தி வரும். அதனால் வந்துட்டு நீங்கள் சொல்கிற அதே கருத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. காவல்துறையுடைய குரலும் ஆதியோடைய குரலும் ஒன்றாக இருக்கிறது. மாணவர்கள் இளைஞர்களை தாண்டி வேறு சிலர் ஓடி விட்டார்கள், அவர்கள் கலவரம் பண்ணாங்க, அவங்களை அடக்கிறதுக்காக நாங்கள் ஆயுத பிரயோகம் பண்ண வேண்டியதை போச்சு, வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் காட்டின வீடியோக்களில் வந்த விஷயங்கள் அப்படி
அதாவது ஒரு ஆட்டோக்கு தீ வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரப்ப காவல்துறை அத்துமீறிட்டாங்கங்கிற ஒரு ஒரு கோணத்திலிருந்து சில பேர் இதை கருத்து ஏத்துக்கிறப்ப எது உண்மை எது பொய்ன்னு ஒரு நிலைமைக்கு வர முடியாத இடத்துல தான் நம்ம தத்தளிச்சிட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே காவல்துறை நம்மளுக்கு ஏதாவது சொல்லுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை இது பின்னாடி உண்மையில என்ன நடந்துச்சுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்ன விஷயத்த அடுத்த நாள் நான் சொன்ன ஒரு விஷயத்த வச்சு இவங்க இதெல்லாம் கண்டினியூ பண்றது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஓகே நம்மளை வச்சு ஒரு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் நடக்குது, அது எனக்கே புலப்படலைங்கிற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான டைரக்டர்கள் அமீர்லேருந்து சமுத்திரக்கனிலேருந்து ராம்லேருந்து மற்றவர்கள்லாம் வந்து நீங்கள் வந்து வரம்பு மீறுறதா விமர்சனம் பண்ணும்போது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க எல்லாமே பெரியவங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி பார்த்தாலும் என்னோட வயசில் பெரியவங்க, அண்ணனுங்க. உங்களோட அனுபவம் வேறு. ஸோ அவங்கெல்லாம் கருத்துக்கள் வைக்கிறது, விமர்சனம் செய்கிறது வந்து ஓகே, வரவேற்கத்தக்க விஷயம். இல்லை, ஒரு சமூக ஊடகங்களில் உங்களுக்கு கீழே விமர்சனம் பண்ணுறவங்க உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க, பழகிருக்க மாட்டாங்க, உங்களை பற்றி தெரியாமல் இருக்கும், கேள்விப்பட்ட வச்சு பண்ணுவாங்க. பட் இவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அப்படிங்கும்போது உங்களை பற்றி நிச்சயம் கேள்விப்பாங்க, யார் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நிச்சயம் விசாரிச்சிருப்பாங்க, கேள்விப்படுவாங்க. அப்போ அதை தாண்டி அவங்க விமர்சனம் வைக்கும்போது அவங்கள்ட்ட ஒரு கன்விக்ஷன் இருக்குது, இல்லை இந்த தம்பி தப்பாக போகுது அப்படின்னு ஒரு கன்விக்ஷன் இருக்காதா? இல்லை, இதில் என்ன விஷயம்னா இவங்க யாரையுமே நான் இது வரைக்கும் பர்சனலாக எனக்கு இவங்க யாரையுமே தெரியாது. இல்லை, உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்காது, நீங்கள் பழகிருக்க. பட் அவங்க வந்து இதை விமர்சனம் செய்யறப்ப நான் என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்குறப்ப நான் செஞ்சது சரி அப்படிங்கிற ஃபீல் எனக்குள்ள இருக்கு. அவங்க ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இல்லை அந்த பையன் தப்பு செஞ்சிருக்கான் அப்படின்னு அவங்க விமர்சிக்கிறாங்க. ஸோ உங்கள் மீதான விமர்சனம் செய்கிறவர்கள் தப்பு செய்கிறாங்க. அவங்க அதை சரியா புரிஞ்சுக்கல. நான் பண்ண விஷயத்த நான் வந்து மாணவர்கள் ஒரு அக்கறையில் வந்து சொன்ன விஷயத்த வந்து ஏன் தம்பி கூட்டத்தை கலைக்க பார்க்குற அப்படின்னு அவங்க ஒரு விமர்சனமாக வைக்கிறப்ப நான் கூட்டத்தை கலைக்க பார்க்கல, எல்லாரும் சேஃபாக நம்ம ஜெயிச்சிட்டோம், எல்லாரும் சேஃபாக நம்ம கிளம்புவோங்கிறது சொல்ல தான் பார்க்குறேங்கிறது ஒரு விஷயத்த அவங்க கிட்ட கொண்டு போய் அவங்களுக்கு அது புரியாமல் கூட போயிருக்கலாம். அதனால் அவங்கள வந்து நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். அரசாங்கமும் காவல்துறையும் இந்த விஷயம் செஞ்சிருக்கலாம், இந்த விஷயம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக அடுத்த நாள் நடந்த அந்த அசம்பாவிதங்கள் கண்டிப்பாக நினச்சிருந்தா தடுத்திருக்கலாம். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் எங்கேயும் துப்பாக்கி சூடு நடத்தலை, துப்பாக்கி எடுத்துகிட்டே வரல, பீச்சில் நாங்கள் எங்கேயுமே தாக்குதல் நடத்தலை. ஸோ பீச்சில் தான் அத்தனை பேரும் கூடியிருந்தாங்க, அங்கே கடற்கரையில் ஒரு தாக்குதல் நடத்தலை, தெருக்களில் அங்கே தாக்குதல் நடத்த போது காவல் நிலையம் தீக்கிராட்டு அங்கே தான் நாங்கள் பலப்பிரயோகம் பண்ண வேண்டிச்சு. அதுவும் தடியடி மாதிரி விஷயங்கள் பண்ணமே தவிர நாங்கள் ஒருத்தருக்கு கூட சேதாரமோ உயிர் சேதமோ அந்த மாதிரி நடக்கலையே, ஒரு நோ கேஷுவாலிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த எரிக்கிறது, இந்த மாதிரி போலீஸே எரிக்கிறாங்க, போலீஸே அடிக்கிறாங்கங்கிற விஷயத்துக்கு அவங்க அட்லீஸ்ட் விளக்கமாவது தரலாம். அவங்க சொல்கிறாங்க இது கிராஃபிக் தான் இருக்கும் அப்படின்றாங்க. நாங்கள் ஒரு வரி சொல்லிட்டாங்க, நாங்கள் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சா நடவடிக்கை எடுப்போம், அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, சமூக யாராக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அதெல்லாம் மாஃபிங், கமிஷனர் சொல்ல ரெடிகுலஸ், அதெல்லாம் வாய்ப்பே இல்லாத விஷயம் சொல்லி சொல்கிறார். பட் நீங்கள் வீடியோ பார்த்து ஆமாம் காவல்துறையினர் தான் வச்ச மாதிரி தெரியுதுன்றீங்க. இல்லை, என்னுடைய புரிதல் அவ்வளோதாங்க. இதில் என்ன உண்மைங்கிறது ஒரு திட்டவட்டமான உண்மையை ஒரு அறிக்கையாக வெளியில் வந்துச்சுன்னா தான் எனக்கே இந்த உண்மை புரியும். உங்களுக்கு எப்படி ஒரு குழப்பம் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இதில் ஒரு குழப்பம். ஸோ இந்த என்டையர் எபிசோடில் இந்த கலவரமாக மாறின விஷயங்களில் ஒரு விசாரணை தேவைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தேவைங்க. உண்மையிலேயே அரசாங்கம் இது வந்து மாணவர்களுடைய போராட்டம் உண்மையிலே வெற்றி பெற்றுச்சுன்னு அவங்க உண்மையிலே நம்பினாங்கன்னா, அந்த மாணவர்களுக்கும் ஒரு மரியாதை இருக்குன்னு அவங்க அதை நினைச்சாங்கன்னா, இது பின்னாடி இருக்கிற விஷயத்தை அட்லீஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்களோ அந்த விஷயத்தை வெளில சொன்னால் அந்த மாணவர்களுக்கு ஒரு ஆறுதலாவது இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் சொன்னது என்னென்னா, மாணவர்கள் இளைஞர்களுக்குள்ள சில சமூக விரோத கருத்துக்கள் இருக்குன்னு சொன்னேன். இதை டக்குன்னு அடுத்த நாள் எப்படி திரிச்சிட்டாங்கன்னா, மாணவர்களே சமூக விரோதிகள் என்ன சொல்லிவிட்டார் அப்படின்னு திரிச்சிட்டாங்க. அதுதாங்க, இது எல்லாமே காரணம் அந்த வாட்ஸ்அப் தான். அதாவது என்னைக்கோ ஏதோ பீகாரில் நடந்த ஒரு போலீஸ் யாரோ போட்டு அடிக்கிற வீடியோவை அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்க, நம்ம இதுதான் வந்து கலங்காநல்லூர் எல்லாரையும் அடிக்கிறாங்கன்னு ஒரு 3 வருஷம் முன்னாடி அந்த வீடியோ பாஸ் பண்ணோன்னா எல்லாரும் ஐயோ அடிக்கிறாங்க நம்ம ஷேர் பண்ணோம். அங்கே இருக்கிறது என்னன்னு கொஞ்சம் அந்த வீடியோ பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், அது கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயம்னால தான் இது நடக்குது. அட்லீஸ்ட் இதை தெளிவுபடுத்தினாலே இனிமேல் தொடர்ந்து மாணவர்கள் தங்கள் உரிமைக்காக போராடுற விஷயத்துக்கு அரசாங்கம் வந்து ஓகே நாங்கள் உங்களை மதிக்கிறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளோதான் எதிர்பார்க்கும். மெரினால இனிமேல் போராட்டம் நடத்தவே அனுமதி இல்லைன்னு தடை விதிச்சிட்டாங்க. இப்போ நேப்பியர் பிரிட்ஜிலேருந்து சில வரைக்கும் வந்து கலங்கரை விளக்கு வரைக்கும் கட்டாயமாக வந்து இனிமேல் பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்கள் கூட்டங்கள் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறீங்களா, இல்லாட்டி இந்த போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு அடியாக பார்க்குறீங்களா? அதாவது இந்த 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 போராட்டமே பண்ணக்கூடாதுன்னு அவங்க தடை விதிச்சிருந்தா நான் தப்பாக பார்த்துருப்பேன். அதாவது எந்த போராட்டத்துக்குமே நீ யாரும் வரக்கூடாது அப்படின்னா தப்பாக பார்த்துருப்பேன். இந்த இடத்துல தடை விதிச்சதுக்கு வந்து ஓகே, அதாவது இப்போ இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு, இதை காரணமாக சொல்லி அவங்க இனிமேல் தடை அப்படிங்கிறாங்க. பட்டு இதுக்காக வேற எங்கேயும் போராட முடியாதுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இல்லை, மெரினா மாதிரியான இடம் முதல்ல சென்னையில் கிடைக்காதுல்ல. 1,00,000 பேர் நீங்கள் ஒரு இடத்துல கூடணும்னா நீங்கள் தீவுத்திடல கூட முடியாது. தொடர்ந்து போராட்டம் வந்து நம்ம கூடி தான் போராடணும்னு இல்லை.
இப்போ அடுத்த இந்த ப்ரெஷர்னால அடுத்த ஒரு சூப்பர் போராட்டம் நம்ம நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம யாரும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றோம். என்ன போராட்டம்னா பெப்சி கோக்கை பேன் பண்ணுன்னு ஒரு கருத்து வச்சாங்க. இதுக்கு அது நுண்முறையுமே பேன்லாம் பண்ண வேணாம், நாங்களே வாங்க மாட்டோம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு அழகான போராட்டம் தான். இறுதியாக ஒரு கேள்வி, இந்த ஒட்டுமொத்த நிகழ்வில் ஆதியோடைய அனுபவம் என்னவா இருக்குது? இதில் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைச்ச விஷயங்கள், பெரிய அதிர்ச்சி நடந்த விஷயங்கள், பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தின விஷயங்கள்னு இந்த ஒரு 7 நாள்லயே 7 விஷயங்கள் நடந்துருச்சு. ஆமாம். வாட் யூ ஃபீல் அபௌட் தட்? எனக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சிச்சு, நீ எவ்வளோ பெரிய என்ன பிரச்சனை வந்தாலும் அது எனக்கு மேலேயே முதல்ல எப்படின்னா மியூசிக் ரிவ்யூலாம் பார்த்துட்டு நான் ஃபீல் பண்ணுவேன், ஐயோ தப்பாக சொல்கிறாங்களே, மொக்கையா இருக்குன்னு சொன்னால் ஐயோ ஏன் இப்படி சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு பாட்டு போட்டேன், இனிமேல் அந்த ஃபீல்லாம் வராது. நான் நல்லது செய்ய போய் நல்லது செய்யணுமே, யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பண்ண ஒரு விஷயத்த ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு திரிப்பதன் மூலமாக டோட்டலாக அதை எனக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்த பரப்பி அதையும் சில பேர் நம்பி கடைசியில் இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி வில்லன்கிற ஒரு லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப பயங்கர மன உளைச்சல். அதே சமயத்தில் இது திருப்பி அடுத்த நாள் ஜெயிச்சோன்னா இல்லை அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு, கரெக்டு தான், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி நிலைமைகள் மனநிலை மாறிட்டே தான் இருக்கும். ஒரு போராட்டம் செய்கிறான், ஒரு போராளியின் இலக்கு என்னவா இருக்கணும்னா இப்போ அந்த போராட்டத்தில் வெற்றி அடைந்து அந்த இலக்கை அடைவதாக தான் இருக்கணும். அவன் மேலே வர இந்த விவாதங்கள், இந்த கேள்விகள்லாம் அவன் மேலே பட்டுட்டே இருந்துச்சு, அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா அடுத்து நம்ம எந்த விஷயத்துக்கும் போராடாமல் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு தெளிவை தான் இந்த லாஸ்ட் 2 நாளில் நான் ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டேன். என் வயசுக்கு இது ரொம்ப பெரிய அனுபவங்க. அதாவது என்னோட கருத்துக்களை வச்சு இவ்வளோ விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் நினச்சி பார்த்ததில்லை. இனிமேல் நான் கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிப்பேன். ஏன்னா தொட்ட இடத்துலலாம் ஃபோன் எடுத்து வீடியோ போட்டுட்டு இருப்பேன். ஆனால் இவ்வளோனா அந்த வேகம் என்கிட்ட இருந்துச்சு. இனிமேல் விவேகம் பன்மடங்கு இருக்கணும், வேகத்தை விட விவேகம் அதிகமாக இருக்கணும், கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், ஒரு வேகத்தோட எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாம் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு பிறந்திருக்குன்னு தான் சொல்லணும். நன்றி திரு. அது இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்தை, உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.